கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், உங்கள் யாவரையும் மூவரு கடவுளின் திருப்பெயராலே வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இறைவேண்டல் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஆகஸ்ட் மாதத்தின் முதலாம் நாளிலே ஆண்டவரே, இந்த அதிகாலையில் உம்மை நோக்கி அழைக்கும்படியாக ஒரு தருணத்தை ஏற்படுத்தி தந்திரே, அதுக்காக நன்றி படைக்கின்றோம் சாமி. இந்த அருமையான காலைவரையில் ஆண்டவரே, இந்த ஊடகத்தின் வழியாக உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், இறை வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளவும் நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எங்களை நிறைவாக நடத்தும்படியாகவும், எங்களுடைய மன விருப்பத்தின்படி எங்களை நடத்தும்படியாகவும், மன சிந்தனைகளபடி நடத்தும்படியாகவும் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்தருளும். அப்பா, நாள் வரை எங்களை பாதுகாத்து வழி நடத்தினீர். வருகின்ற மாதங்களிலும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீரே ஆண்டவரே எங்களோடு இரும். இந்த வழிபாட்டில் முழுமையாக இருந்து எங்களுடைய வழிநடத்தலில் ஆசீர்வதியும். நீரை பாதுகாத்துக்கொள்ளும், எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி 5ஆம் பிரிவு, திருமொழிகள் 1 முதல் 11 திருமொழிகள் உடைய. ஒரு நாள் அவர் கெனசரத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலைசிக் கொண்டிருந்தனர். அப்படகுக்குள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையில் இருந்து அதை சற்று தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்க வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் இழைய தொடக்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன் திகழ்ப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகழ்த்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகள் கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மாட்சி உரித்தாகுக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இந்த ஊடகத்தின் வழியாக உங்களிடம் இறைச்செய்தினை பகிர்ந்து கொள்வதன் மூலம் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாயிருக்க கிடவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதலாம் நாளிலே ஆண்டவருடைய இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி படைக்கின்றேன். இந்த மாதத்திலும் கூட ஆண்டவர் நம்மை சிறப்பாக நம்மை ஆற்றி தேற்றி நம்முடைய எல்லா விதமான சூழல்களிலும் நம்மை ஆண்டவர் வழி நடத்துவாராக. இன்றைய நாளில் நாம் படிக்க கேட்ட லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 1 முதல் நாம் 11 வசனங்கள் நாம் படிக்க கேட்டோம். இந்த அதிகாரத்தில்
குறிப்பாக பேதுருனுடைய வாழ்வை குறித்து நாம் படிக்க கேட்டோம். பேதுருவின் வாழ்வில் பேதுரு கண்ட தோல்வியினையும் நாம் பார்த்தோம். அந்த தோல்வியிலிருந்து பேதுருவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியை தான் நாம் இன்று பேசலாம் என்று ஆசைப்படுகின்றேன். தோல்வியும் தோள் கொடுப்பவரும். கிறிஸ்து நமக்கு தோள் கொடுப்பவராய் நம்முடைய வாழ்வில் இருக்கின்றார். மனிதர் வாழ்வில் சில சமயங்களில் ஏற்ற தாழ்வுகள் வரலாம். அந்த ஏற்ற தாழ்வுகள் வரும்பொழுது அந்த நேரத்தில் நாம் சோர்ந்து போய் துவண்டு விடுகின்றோம். அத்தருணங்களில் நமக்கு தோள் கொடுப்பவர்களாய் யாராச்சும் ஒருத்தர் வந்தார்கள் என்றால் அந்த அளவுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியினை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த திருமறை பகுதியில் பேதுரு தோல்வி கண்டவராய் துவண்டு போனவராய் அங்கு காண்கின்றார். அவருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோள் கொடுப்பவராய் அவரோடு இணைந்து அவரை தேற்றுவராய் அங்கு இயேசு கிறிஸ்து அங்கு வருகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்வில் நான் தோல்விகளை நான் கண்டிருக்கின்றேன். என்னுடைய வாழ்வில் நான் அநேக தோல்விகளை கண்டதன் மூலமாக நான் சோர்ந்து போயிருக்கின்றேன். என்னுடைய வாழ்வு இனி என்ன ஆகக்கூடுமோ என்றெல்லாம் ஒருவேளை நம்முடைய வாழ்வில் நாம் சிந்தித்துக் கொண்டு பேதுரை போல அந்த கடலருகே நாம் அமர்ந்து கொண்டு யோசித்துக் கொண்டு இருக்கலாம். என்னுடைய வாழ்வில் நான் தோல்வி உற்றவனாக இருக்கின்றேனே. இந்த மீன்பிடி தொழிலில் மீன் கிடைக்காத ஒரு சூழலில் அவர் யோசித்துக் கொண்டு இருந்திருக்கலாம் என்று நினைக்கின்றேன். பேதுரு அங்கு தன்னுடைய வாழ்வில் அவர் ஏமாந்தவராய் அங்கிருக்கின்றார். தோல்வி கண்டவராய் அங்கிருக்கின்றார். ஏனென்றால் மீனவர்களுக்கு அந்த மீன் வியாபாரத்தின் மூலமாக அவர்கள் தொழில் செய்து கொண்டு வருகின்றார்கள். அதில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அன்று அவர்களுக்கு அந்த மீன்கள் கிடைக்கவில்லை. ஆகையினால் மிகப்பெரிய இழப்பு. அன்று தோல்வி உற்றவர்களாய் அவர்கள் அங்கு மிகவும் அமர்ந்து கொண்டு யோசித்துக் கொண்டு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் கூட நமக்கு வெற்றிகள் கிடைக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்வில் தோல்வி உற்றவர்களாய் நாம் இருக்கின்றோம். சிந்திக்கக்கூடியவர்களாய் நாம் அங்கு இருக்கின்றோம். யோசித்து நம்முடைய மனநிலைமையை மாற்றிக்கொள்ளாமல் ஆனால் அங்கு சோர்ந்து போய் அமர்ந்து கொண்டு யோசனையில் நாம் இருக்கின்றோம். மிகவும் அந்த வருத்தத்திற்குள்ளாக நாம் தள்ளப்படுகின்றோம். அந்த சமயத்தில் நமக்கு தோள் கொடுப்பவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு வருகின்றார். நமக்கு தோள் கொடுப்பவராய் அவர் வருவார் என்று நாம் சிந்திக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்வில் தோல்விகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உணர்த்துகின்ற வண்ணமாக இந்த திருமறை பகுதி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. குறிப்பாக தோல்வி கண்ட சீமோன் பேதுரு. சீமோன் பேதுருடைய வாழ்வில் தோல்வியின் நாளாக அன்று கருதப்பட்டிருக்கின்றது. அந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்து அங்கு உதவியாளராக அவரை ஊக்கப்படுத்துகின்றவராய் அங்கு இயேசு கிறிஸ்து வருகின்றார். முதலாவது அந்த படகு தோல்வியின் படகாக நாம் பார்க்கின்றோம். ஓரங்கட்டப்பட்ட படகாக நாம் பார்க்கின்றோம். அக்கறையில் அது தள்ளப்பட்ட ஒரு படகாக நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் முதலில் அங்கு அந்த படகை பார்க்கின்றார். அந்த இரண்டு படகுகளில் ஒரு படகை தேர்வு செய்கின்றார். அந்த படகு மீது ஆண்டவர் அமர்ந்து இறை வார்த்தையை அங்கு சொல்லுகின்றார். அப்படி என்றால்
அந்த தோல்வி கண்ட படகு வெற்றியின் படகாக அங்கு மாறுகின்றது. சாதாரண ஒரு படகு, ஒரு சாதாரண படகு அங்கு அருளுரை மேடையாக மாறுகின்றது. நம்முடைய வாழ்வில் கூட ஒரு சாதாரண படகாக நாம் இருந்தோம் என்றால், ஓரங்கட்ட படகாக நாம் இருந்தோம் என்றால், அக்கறையிலே தள்ளப்பட்ட ஒரு படகாக நாம் இருப்போமானால், நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்துகின்ற படகாக மாற்றுகின்றார் என்பதை நாம் இந்த பகுதியில் நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அந்த ஓரம் தள்ளப்பட்ட படகு, தோல்வி கண்ட படகு வெற்றியின் படகாக ஆண்டவர் மாற்றுகின்றார். அந்த அழகான அந்த படகில் அவர் அமர்ந்து கொண்டு அவர் பிரசங்கத்தை அவர் செய்கின்றார். பிரசங்க மேடையாக அது மாறுகின்றது. அன்புக்குரியவர்களே, ஒரு நாற்றம் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற கடல் பகுதி, மீனவர்களால் அங்கு வியாபாரம் செய்கின்ற ஒரு பகுதி, எப்பொழுதுமே அங்கு நாற்றம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு கடல் பகுதியாக அங்கு காணப்படுகின்றது. அங்கு இயேசு கிறிஸ்து வந்ததனால் நறுமணமாக அங்கு வீசப்படுகின்றது. ஒவ்வொருவருடைய இருதயத்தின் சிந்தனைகளும், ஒவ்வொரு மனிதர்களின் அந்த யோசனைகளும் அங்கு நாற்றம் எடுத்தவையாக இருக்கின்றது. அவருடைய இதயத்தில் ஆண்டவர் வருகின்றார். ஒன்றும் இல்லாத இருதயமாக அங்கு இருக்கின்றது ஒவ்வொருவருக்கும். அவருடைய அருளுரையை கேட்டு அவர்கள் நறுமணம் வீசுகின்றவர்களாய் மாறுகின்றார்கள். அவருடைய சொற்களில், ஆண்டவருடைய வார்த்தையில் அங்கு அவர்கள் ஆண்டவரையே பின்பற்றுகின்றவர்களாய் மாறுகின்றார்கள். ஆண்டவருடைய சீடர்களாக அவர்கள் மாறுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துவிட்டால் நாம் நறுமணம் வீசுகிறவர்களாய் நாம் மாறிவிடுவோம். நம்முடைய வாழ்வு நாற்றம் எடுத்த வாழ்வாக இருந்தால் அது நறுமணம் வீசுகின்ற ஒரு இடமாக அது மாறிவிடும். பிரயோஜனம் இல்லாதவர்களாய் நாம் இருந்தோம் என்றால் ஆண்டவர் நம்மை கொண்டு இந்த உலகத்திற்கு இறை வார்த்தைகளை அவர் கொண்டு செல்கின்றவர்களாய் நம்மை மாற்றுவார். ஒன்றுமில்லாத அந்த மீனவர்களை, நாற்றம் எடுத்த மீனவர்களை ஆண்டவராக இயேசு அவருடைய வார்த்தையை எடுத்துரைக்கின்ற சீடர்களாக அங்கு மாற்றுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் இயேசு கிறிஸ்து வர வேண்டும். அப்படி வந்துவிட்டால் நம்முடைய வாழ்வும் நறுமணம் வீசுகின்றவர்களாய் நாம் மாறுவோம். ஒன்றும் இல்லாத சாதாரண படகாக இருந்தது, அன்று அருளுரை மேடையாக அந்த படகானது மாற்றப்பட்டது. அதே போல நாமும் ஒன்றுமில்லாதவர்களாய் ஓரம் தள்ளப்பட்டிருந்தோம் என்றால் அந்த படகை போல ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்வில் நாம் மாறுவோம். இரண்டாவதாக, சீமோன் படகை ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். அவருக்கு மீன்களை ஆண்டவர் கொடுக்கின்றார். தன் சீடராக வரும்படி அழைக்கின்றார். முதலாவது, அந்த படகை ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். இரண்டாவதாக, அந்த படகின் மூலமாக மீன்களை பிடிக்க அவர் அற்புதத்தை செய்கின்றார். மீன்களை கொடுக்கின்றார். இரட்டிப்பான நன்மையை அங்கு ஆண்டவர் தருகின்றார். ஒன்றும் இல்லாத கரங்களில் ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அந்த கரங்களுக்கு ஆண்டவர் தருகின்றார். மீன்களை கொடுக்கின்றார். போதுமான அளவுக்கு ஆண்டவர் அங்கு தருகின்றார். மூன்றாவதாக, தன்னுடைய சீடராக அவர்கள் அழைக்கின்றார். இந்த இடத்தில் 3 விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். ஒன்று, ஒன்றுமில்லாத படகை ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். இரண்டாவதாக, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகின்றார். மூன்றாவது, நம்மை அழைக்கின்றார். நம்முடைய வாழ்வும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே,
தேவையை அறிந்து கடவுள் நமக்கு உதவி செய்கின்றார். அங்கு பேதுருனுடைய தேவைகளை ஆண்டவர் அறிந்தார். ஆகையினாலே ஆண்டவர் அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அது மாத்திரமில்லாமல் அங்கு ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை, ஆழத்திற்கு படகை கொண்டு செல்லுங்கள். ஒருவேளை பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே, இது எப்படி கூடும்? முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. மீண்டுமாக நாங்கள் எப்படி செல்வது ஆண்டவரே? வேண்டாம் என்று அவர் தட்டி கழித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகின்றவராய் இருக்கின்றார். அப்படி என்றால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில தோல்வி உற்று கிடந்தோம் என்றால் ஆண்டவர் சொல்லும் பொழுது நாம் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படுக வேண்டும். இங்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு பேதுரு கீழ்ப்படுகின்றார். இந்த இடத்தில் நாம் உற்று கவனித்தோம் என்றால் பேதுரு அனுபவம் மிக்க ஒரு மீனவர். கிட்டத்தட்ட பேதுருக்கு 45-48 வயதிற்கு மேலாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை விட அவர் வயதில் மூத்தவராய் அவர் இருக்கின்றார். ஒரு மூத்தவர் ஒரு இளையவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகின்றார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமில்லாமல் அங்கு பேதுரு மீன்பிடி தொழிலில் மிகவும் அனுபவம் மிக்கவர். இங்கு அனுபவம் இல்லாத இயேசு கிறிஸ்து மீன்பிடி தொழில் என்பதை பற்றி அறியாத இயேசு கிறிஸ்துக்கு எப்படி மீன் பிடிக்க வேண்டும் என்பது கூட தெரியாது. இவர் ஒரு தச்சனுடைய பிள்ளை. அப்படி என்றால் அனுபவம் இல்லாத இயேசு கிறிஸ்து அங்கு அனுபவம் மிக்கவராய் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கின்றார். அப்படி என்றால் அந்த ஆலோசனையை பேதுரு ஏற்றுக்கொள்கின்றார் என்பதை நாம் சிந்திக்கப்பட வேண்டும். இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டதினாலே அங்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கின்றார். அளவு கடந்த ஆசீர்வாதம். பின்பாக அங்கு பேதுரு தன் குற்றத்தை உணர்கின்றார், தன்னுடைய பாவத்தை உணர்கின்றார். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீங்க செல்லுங்க ஆண்டவரே. அப்படி என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பாவங்களையும் குற்றங்களையும் நாம் ஆண்டவருக்கு முன்பாக நாம் வைக்க வேண்டும். வைத்ததினாலே அங்கு அவன் மீன்களை பிடிக்கிறவர்களாய் இருந்தவர்கள் மனுஷனை பிடிக்கிறவர்களாய் மாற்றப்பட்டார்கள் என்பதை நாம் சிந்திக்கப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதில் நாம் சிந்திக்கப்பட வேண்டியது என்னவென்றால், கரையில் நின்று கொண்டு அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்த நாட்கள் மகிழ்ச்சியாக அங்கு மாறுகின்றது. கரையில் அமர்ந்து கொண்டு, ஆண்டவரே, எங்களை யார் தேற்றுவார்கள்? மீன் வியாபாரம் இன்று இல்லாமல் போய்விட்டதே. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய உணவிற்கு நாங்கள் என்ன செய்வோம்? என்னுடைய வியாபாரத்தில் எங்களுக்கு பணம் கிடைக்கவில்லையே, எப்படி நாங்கள் இன்று ஒரு நாள் நாம் கழிப்போம் என்றெல்லாம் வேதனையோடு இருந்த பேதுருவுக்கு ஆசீர்வாதமாக அங்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். இதில் நாம் ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டியது என்னவென்றால், ஆழத்திற்கு போவும் வாருங்கள். அப்படி என்றால் நாம் கரையில் நின்று கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நம் ஆண்டவரை தேடுவோம் என்றால், அந்த கரைகளில் இருக்கின்ற கிளிஞ்சல்களும் பாசிகளும் அந்த ஓரத்தில் இருக்கின்ற குப்பைகளுமே நமக்கு அகப்படும். கடல் அலைகளால் வந்து கடல் ஓரத்தில் சேர்கின்ற அந்த குப்பைகள் தான் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் தூரம் போய் நம்ம தேடினோம்னா சில மீன்கள் தான் நமக்கு அகப்படும். சிறு மீன்கள் தான் நமக்கு அகப்படும். ஆனால் ஆழத்துக்கு சென்றோம் என்றால் மிகப்பெரிய மீன்கள் அகப்படும். மறைப்பொருட்கள்லாம் நாம் கண்டுபிடிக்கலாம்.
அன்புக்குரியவர்களே, ஆழத்திற்கு நாம் செல்ல வேண்டும். கிறிஸ்துவ வாழ்வில் நாம் அவருடைய திருவசனங்களுக்கும் அவருடைய இறைவேண்டுகளுக்கும் இன்னும் நாம் ஆழமாக செல்ல வேண்டும். கிறிஸ்துவை ஆழமாக நாம் காட்ட வேண்டும். கிறிஸ்துவை ஆழமாக நாம் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இங்கு அவர் அறிவுறுத்துகின்றார். எனக்கு ஓரத்தில் இருக்கின்ற குப்பைகள் தான் வேண்டும் என்றால் நாம் ஓரத்திலே நின்று கொண்டு அங்கு இருக்கின்ற குப்பைகள் தான் நாம் எடுத்துக்கொண்டு இருப்போம். சிறு சிறு மீன்கள் தான் வேண்டும் என்றால் சற்று தொலைவில் இருக்கின்றத சிறு சிறு மீன்களை தான் நாம் பிடிக்க முடியும். ஆனால் ஆழத்திற்கு சென்றோம் என்றால் அநேக மீன்களை பிடிக்கலாம். உங்களுக்கு கரை ஓரத்தில் இருக்கின்ற ஆசீர்வாதம் வேண்டுமா? மேலோட்டம் இருக்கின்ற ஆசீர்வாதம் வேண்டுமா? அல்லது ஆழமாக கிறிஸ்துவனுடைய வாழ்வுக்கு செல்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்பதை நாம் இந்த மாதத்தில் முதலாம் நாளிலே நாம் சிந்திப்போம். ஆண்டவருடைய இறைவார்த்தையை நாம் உணர்ந்து கொள்வோம். ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? என்னுடைய வாழ்வு தோல்வி கண்ட வாழ்வாக இருக்கின்றதா? அந்த வாழ்வை வெற்றியின் வாழ்வாக ஆண்டவர் மாற்ற உன்னை தேடி வருவார். அப்படி தேடி வரும்பொழுது நீ அவரை பற்றிக் கொள்வாயா? அவரை ஏற்றுக்கொள்வாயா? அவருடன் நீ செல்வாயா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இங்கு பேதருக்கு இரட்டிப்பான நன்மைகள், அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். படகு முழுவதும் மீன்களை கொடுத்து விட்டார். எனக்கு இந்த படகு முழுவதும் மீன்கள் இருக்கின்றது, இது போதும் என்று அவர் செல்லவில்லை. எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்த ஆண்டவர், எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்த ஆண்டவரை நான் பின்தொடர்வேன். எனக்கு இந்த ஆசீர்வாதம் மட்டும் போதாது, ஆசீர்வாதம் கொடுத்தவருக்கு நான் பின் செல்வேன். ஆசீர்வாதம் கொடுத்தவருக்கு நான் பின் செல்வேன். ஒருவேளை பேதுரு நினைத்திருந்தால் எனக்கு இந்த மீன் மட்டும் இன்னைக்கு போதும், நான் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு நான் இங்கே இருந்துட்டுருவேன், எனக்கு இந்த ஆசீர்வாதம் போதும் என்று அவர் கடந்து சென்றிருக்கலாம். ஆனா ஆண்டவரோடு அவர் பின் செல்கின்றார். ஆசீர்வாதம் கொடுத்தவருக்கு பின் செல்லுதல், அவர் பின்பற்றி செல்கின்றார். அன்புக்குரியவர்களே, மீன் பிடிக்க கற்றுத்தர வேண்டும். மீன் பிடித்து அவருக்கு கொடுப்பதை விட மீன் பிடிப்பதற்கு நாம் கற்றுத்தர வேண்டும். அப்பொழுதுதான் அவர் வாழ்வு நலம் பெறும். அதே போலதான் இங்கு அந்த மீன்கள் போதும் என்று அவர் இருந்திருக்கலாம். ஆனால் பேதுரு மீன் பிடித்தவருக்கு பின் செல்கின்றார். நான் கற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரிடத்தில் நான் அநேக கற்றுக்கொள்ள வேண்டும், நான் அவருடைய சீடராகுவேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வில் ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்வில் ஆண்டவரை ஆழமாக நாம் தேட வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். ஆழங்களை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். அப்படி பயணம் செய்தால் மாத்திரமே தான் நமக்கு ஆண்டவருடைய முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்கும். கிடைத்ததை விட்டு ஆண்டவருக்கு பின் சென்றார் பேதுரு. தனக்கு முழுமையான ஆசீர்வாதம் கிடைத்தது, அதை விட்டுட்டு நான் ஆண்டவர் கூட போறேன், எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் வேண்டாம், எனக்கு ஆண்டவர் தான் வேணும். ஆண்டவரோடு கூட இருந்தால் எனக்கு ஆசீர்வாதத்தோடு நான் இருப்பேன். சிறு சிறு ஆசீர்வாதத்தால் நாம் பெருகுகின்றோம், சிறு சிறு ஆசீர்வாதத்தால் நாம் உயர்த்தப்படுகின்றோம். ஆனால் ஆசீர்வாதம் கொடுத்தவரை நாம் பின்பற்றுகின்றோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முதலாம் நாளில் நாம் சிந்திப்போம். ஆசீர்வாதம் தருகின்ற ஆண்டவரை நாம் பின்பற்ற போகின்றோமா? இல்ல எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் மட்டும் கொடுத்தா போதும், நான் எப்படி இருந்துக்கிறேன் என்று நாம் நினைக்க போகின்றோமா? இந்த நாளில் நாமே முழுமையாக நம்முடைய ஆண்டவரிடத்தில் ஒப்புவிப்போம். உங்களுடைய வாழ்க்கையில நான் தோல்வி கண்டிருக்கின்றனா, ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி நாளாக இன்று அதை மாற்றி தருவார். ஆண்டவர் உங்களுக்கு தோல் கொடுப்பவராய் உங்களிடத்தில் வரப்போகின்றார். எனக்கு அன்பான இறை மக்களே, ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு தருவார்.
அன்று ஒன்றுமில்லாத கரங்களாய் அன்று பேதுரு அந்த அக்கறையில் அமர்ந்து கொண்டு யோசனை செய்து கொண்டிருந்தார். அதே போல இன்று நாமும் நம்முடைய இல்லங்களில் அமர்ந்து கொண்டு ஒன்றுமில்லாதவர்களாய் தோல்வி கண்டவர்களாய் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் உங்களை தேடி வந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகின்றார், உங்களை உயர்த்தப் போகின்றார், உங்களை ஆண்டவருக்கு சீடராய் உங்களை அழைக்கப் போகின்றார். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு முடிவு எடுப்போம். எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தால் போதாது, நான் ஆண்டவரையே நான் பின்பற்றுவேன், அவருக்கு நான் சீடராகுவேன், பல இறை மக்களை நான் ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வருவேன், புறையின மக்களை நான் ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வருவேன் என்று நாம் பேதுருவை போல முடிவு எடுப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கற்பாறை மீது நாம் திருச்சபைகளை கட்டுவோம், நம்முடைய இல்லங்களை கோவிலாக மாற்றுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இறைவேண்டல் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆகஸ்ட் மாதத்தில் முதலாம் வாரத்தில் ஆண்டவரே, எங்கள் இந்த காணொளி மூலமாக ஒன்று சேர்த்துவைக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம் சாமி. எங்கள் குருசேகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா விதமான ஆற்றலையும் பலனையும் எங்களுடைய இறை மக்களுக்கு கொடுத்த ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே அவர்களை வழிநடத்துமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. கேட்ட இறை வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் அதை முழுமையாக நிறைவேற்றவும், அதன்படி ஆண்டவரே எங்களை நாங்களே ஆயத்தப்படுத்திக் கொண்டு உங்களுடைய இறை வார்த்தை சிந்தனைகளின் மூலமாக எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே எங்களை நாள் வரை வழிநடத்தி வந்திருக்கிறீர். இனிமேலும் எங்களை ஆண்டவரே இந்த 8வது மாதத்தில் எங்களை வழிநடத்தப் போகிறீர். அதுக்காக நன்றி படைக்கிறோம் சாமி. எல்லா விதமான சூழல்களிலும் எங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, எல்லா விதமான அன்பிலும் ஆசீர்வாதத்திலும் எங்களை வழிநடத்துமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய அன்பின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய குருசேகர இறை மக்களோடு என்றும் நிலைத்து நிற்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தினால் எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும், நீரை காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் எங்களுடைய குருசேகர இறை மக்களுடனும் முழுமையாக நிலைத்திருப்பதாக.